ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், உங்கள் கணவர் உங்கள்கிட்ட உங்கள் மாமியார் இல்லாத டைம் நல்லா பாசமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்கள் மாமியார் வந்தவுடனே அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு உங்கள்கிட்ட சண்டைக்கு வராங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஒரு சில இடத்துல அப்படி இருப்பாங்க. நல்லா எங்கள் மாமியார் தான் இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க, எனக்கு மனசில் நிம்மதியே இல்லை, எல்லா காசையும் எங்கள் மாமியாரே வாங்கிக்கிறாங்க, ஒன்றுக்கும் நான் எங்கள் மாமியார்கிட்ட இது பண்ண வேண்டியிருக்குது, வீட்டில் நிம்மதியே இல்லை. அந்த மாதிரி ஒரு சில வீட்டில் நடக்கும். அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்கன்னா, கவலையே படாதீங்க. ஒரு சின்ன எளிய பரிகாரம் தான். அந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சது மூலயமா உங்கள் கணவர் நிச்சயமாக உங்கள்கிட்ட வசியமாக இருப்பாங்க, நல்ல பாசமாக இருப்பாங்க. வீட்டில் எந்த விதமான சண்டையும் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். அந்த இதுக்கு நமக்கு என்னது வேணும், அந்த பரிகாரத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வசம்பு அதுதான் மெயினாக வேணும். அதாவது அந்த ஒன்று இருந்தால் மட்டுமே போதும். அதாவது மளிகை கடையில் இல்லைன்னா நாட்டு மருந்து கடையில் வசம்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன குச்சி மாதிரி இருக்கும். அது உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. அந்த வசம்பை வாங்கிட்டு வீட்டில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை தான் பண்ணணும். அதாவது நம்ம ஈவினிங் வீட்டில் 6 மணிக்கு மேலே விளக்கு பற்ற வைப்போம் பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் இதை என்ன செய்யுங்க, பண்ணுங்கள். இந்த வசம்புக்கு வசியம் பண்ணுறக்கூடிய சக்தி அதிகம். உங்கள் வீட்டுக்காரரை உங்கள் பேச்சை கேட்குறதுக்கு வைக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த விளக்கு பற்ற வைக்கிறதுக்கு முன்னால் அந்த வசம்பை நல்லா ஒரு மஞ்சள் கலந்த தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கிடுங்க. நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துட்டு உங்கள் உள்ளங்கையில் அதை விளக்கு பற்ற வச்சதுக்கப்புறம் வலது கையில் உள்ளங்கையில் வச்சு உங்கள் வீட்டுக்காரரு உங்கள் மேலே பாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட மனசார ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா ஒரு செகண்டாவது மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த வசம்பை ஏதோ ஒரு வெள்ளை துணியில் சுற்றி உங்கள் வீட்டுக்காரங்க ட்ரெஸ்ஸு வைப்பாங்க பார்த்தீங்களா, பீரோவில் வச்சுருப்பாங்க, இல்லை ரஃப் யூஸ்க்கு போடுற ட்ரெஸ் நம்ம தனியாக வச்சுருப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இதில் ஒரு வெள்ளை துணியில் நூலை வச்சு கட்டி சுற்றி அந்த வசம்பை எடுத்துக்கொண்டு செல்ஃபில் வச்சுருங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் வீட்டுக்காரங்க நிஜமாக உங்கள் மேலே பாசமாக இருந்து உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு எதுவும் வராது. இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். வீட்டில் மகிழ்ச்சி நிச்சயமாக இதாகும். உங்கள் கணவர் உங்கள் மாமியார்கிட்ட எவ்வளோ பாசமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி பாசமாக உங்கள்கிட்டையும் இருப்பாங்க.